எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான குட்டீஸ் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த அச்சு முறுக்கு தான் செய்ய போறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு நம்ம வந்து யோசிக்கிறோம். இந்த மாதிரி நீங்க அச்சு முறுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா குட்டீஸ் எப்பெல்லாம் கேட்குறாங்களோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து அரிசி மாவு, 1/2 கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து சேர்ப்பாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து அச்சு முறுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு கப்பு வந்து பொடி பண்ண சர்க்கரையை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு முட்டை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். முட்டை சேர்த்தா இன்னும் நல்லா வந்து முறுமுறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் நான் வந்து 2 கப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து 1 கப்பு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்து கூட குறையாக தேவைப்படும், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நான் வந்து கலந்து வச்சுருக்கேன். இந்த அச்சு முறுக்கு மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பையும் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் திக்காக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே நான் வந்து அச்சு முறுக்கு அச்சு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து மாவில் வந்து டிப் பண்ணி நான் எண்ணெயில் வந்து போட்டுக்கிறேன். இந்த அச்சு முறுக்கு அச்சை எப்போதுமே ஒரு 3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவில் டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். அச்சு முறுக்கு அச்சு பார்த்திங்கன்னா இரும்புலேயும் இருக்குது, இந்த மாதிரி வந்து நான்ஸ்டிக்லேயுமே இருக்குது. நான் இப்போ போடுறது பார்த்திங்கன்னா இரும்பு அச்சு தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இன்னொன்று சொல்லுவாங்க, அச்சு முறுக்கு அச்சு எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பழகி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டினியூவாக போடும்போது ஈஸியாக நம்மளுக்கு அச்சு முறுக்கு வந்துடும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து அச்சு முறுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக எண்ணெய் குடிக்காமல் அச்சு முறுக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்களேன். எல்லா அச்சு முறுக்குமே நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். கடையிலலாம் பார்த்திங்கன்னா அச்சு முறுக்கு ரேட்டு ரொம்ப அதிகம்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அச்சு முறுக்கு செஞ்சு பழக்கிட்டிங்கன்னா கடையில் எதுவுமே வந்து வாங்க மாட்டீங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்கு தாங்க இந்த அச்சு முறுக்கு பிடிக்காது? குட்டீஸ் 2 பேரும் அச்சு முறுக்கு எப்படா தருவீங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் இந்த அச்சு முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான அச்சு முறுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் நாட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அச்சு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். இந்த அச்சு முறுக்கு பாருங்களேன், செம்ம டேஸ்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காம இந்த அச்சு முறுக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.